தமிழ்நாட்டின் புதிய தலைமை செயலாளராக முருகானந்தம் IAS நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்னதாக தமிழ்நாட்டின் தலைமை செயலாளராக இருந்த சிவதாஸ் மீனா வேறொரு துறைக்கு நியமனம் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது புதிய தலைமை செயலாளராக முருகானந்தம் IAS நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி, புதிய தலைமை செயலாளராக முருகானந்தம் IAS நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான விவரங்கள். வணக்கம் பிரபாவதி. புதிய தலைமை செயலாளராக முருகானந்தம் IAS நியமித்து தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக சிவதாஸ் மீனா IAS தலைமைச் செயலாளராக இருந்த நிலையில் தற்போது புதிய தலைமைச் செயலாளராக முருகானந்தம் IAS நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். முருகானந்தம் IAS பொறுத்தவரையில் BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டப்படிப்பை முடித்தவர். இதையடுத்து இந்திய வேளாண்மை கல்வி நிறுவனத்தின் MBA பட்டமும் பெற்றிருக்கிறார். பின்னர் IAS தேர்வில் வெற்றி பெற்று ஆட்சி பணியில் இணைந்திருக்கிறார். இவர் 1991 ஆண்டு IAS பேட்சை சார்ந்தவர். தமிழக அரசின் பல முக்கிய பொறுப்புகளை இவர் வகித்திருக்கிறார். குறிப்பாக கடந்த அதிமுக ஆட்சியில் தொழில்துறையின் முதன்மை செயலாளராக பொறுப்பு வகித்திருக்கிறார். எந்த ஒரு பணியை கொடுத்தாலும் அதனை திறம்பட செய்து முடிப்பவர் என்ற பெயர் எடுத்திருப்பவர் முருகானந்தம் IAS. குறிப்பாக கொரோனா பரவல் காலகட்டத்தில் இவர் களத்தில் நின்று பணியாற்றியிருக்கிறார். விழுப்புரம் மாவட்டத்தில் கொரோனா பரவலை தடுத்ததில் இவரது பங்களிப்பு அளப்பரியதாக பார்க்கப்பட்டது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு முருகானந்தம் IAS நிதித்துறை முதன்மை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டார். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நிதித்துறையில் அனுபவம் மிக்கவர்களே பொதுவாக இந்த பொறுப்பில் அமர்த்துவார்கள். ஆனால் நிதித்துறையில் பெரிய அளவில் அனுபவம் இல்லாத முருகானந்தம் IASற்கு இந்த பொறுப்பு கொடுத்தது விமர்சனத்திற்கு உள்ளான நிலையில் தன்னுடைய திறமையால் நிதித்துறை பொறுப்புகளை சிறப்பாக கையாண்டார் முருகானந்தம் IAS. இதனால் அமைச்சர் PTRிடம் வாழ்த்தும் பெற்றிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சரின் தனி செயலாளராக பணியாற்றி வந்த முருகானந்தம் IAS தற்போது தலைமைச் செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த வகையில் தமிழகத்தின் 50வது தலைமைச் செயலாளராக முருகானந்தம் IAS நியமனம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.